கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். at the rate of 22. இப்ப நடந்திருக்கிறது சைக்கோ பண்ண 22வது கொலை. எல்லா மாசமும் 13ஆம் தேதி சைக்கோ பல கொலைகளை பண்ணி ஐபிஎல்ல ரன்ஸ் ஏத்துற மாதிரி ஏத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம போலீஸோட இன்ட்ராகேஷன் மட்டும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கு. சைக்கோ இதே மாதிரி ஹாஃப் செஞ்சுரி, டபுள் செஞ்சுரின்னு போற வரைக்கும் நம்ம போலீஸ் அவன் விக்கெட் எடுக்க மாட்டாங்களா? இந்த மாசம் 13ஆம் தேதி சந்தியா, வர மாசம் 13ஆம் தேதி யாரு? என்னாச்சு? பார்க்குறேன் மேடம். மேடம், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி கூட இல்லை மேடம். பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு. போய் ஆளை கூட்டிட்டு வரேன் மேடம். நீங்க கார்ல இருங்க. சீக்கிரமா வாங்க. ஓகே மேடம்.
காரணத்துக்காகவும் நேத்து நடந்த மர்டரை பத்தி பப்ளிக்கு தெரியக்கூடாது. சிட்டில எவ்வளவு போலீஸ் இருக்காங்க, ஒரு சைக்கோவை பிடிக்க முடியல அவங்களால. தப்பு எங்க நடக்குது? இன்வெஸ்டிகேஷன் சரியா பண்ணலையா இல்ல போலீஸ் ராங் ரூட்ல போயிட்டு இருக்காங்களா? as per my investigation போலீஸ் கரெக்ட் ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க சார். ஆனா சைக்கோ தான் ராங் ரூட்ல வந்து போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு சொல்யூஷன் என்ன? நம்மளும் ராங் ரூட்ல போய் சைக்கோவை கன்ஃபியூஸ் பண்ணோம் சார். எப்படி? மனுஷனோட ஐடென்டிட்டி ஆதார் கார்டு இல்ல ஓட்டர் ஐடியில இருக்கும் சார். ஆனா சைக்கோ கில்லரோட ஐடென்டிட்டி மக்களோட பயத்துல இருக்கும். சோ இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் மந்த் 13th சைக்கோ அவன் டார்கெட்டை ரீச் பண்றதுக்குள்ள நம்ம அவனை ரீச் பண்ணி ஆகணும். ஷூர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பிப்ரவரி 13ஆம் தேதி, அதாவது நேத்து ராத்திரி, சைக்கோ கில்லர் ஒரு சாஃப்ட்வேர் பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிருக்கான். ஆனா இந்த நியூஸ் மீடியாக்கு தெரியாது. ஏன்னா இந்த கொலையை மறைச்சு சைக்கோ கில்லரை கன்ஃபியூஸ் பண்றதுதான் போலீஸோட பிளானா இருக்கணும். அந்த பிளானை கெடுக்கிற மாதிரி இந்த கொலை எப்படி நடந்ததோ ஒரு தெரியாத நபர் வரைஞ்சு காட்டிட்டாரு. நடு ராத்திரியில அந்த இருட்டுல ஒரு சின்ன வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா. தூக்கம்னா தூக்கம் இல்ல, நிரந்தர தூக்கம். அந்த பொண்ணு தலை மேல பலமான காயம். அவ போட்டிருந்த ப்ளூ கலர் சுடிதார் ரத்தத்தாலேயே நனைஞ்சு போயிருக்கு. ஒரு பக்கம் கண்ணாடி உடைஞ்சு போயிருந்த கேப், இன்னொரு பக்கம் தீரா பகையோட கோமா பார்த்துட்டு இருந்த சைக்கோ. அவனோட கையில ஒரு சுத்தியம். இந்த பெயிண்டிங்கை யார் வரைஞ்சா? சைக்கோ பண்ண 23வது கொலையை ஸ்கெட்ச் பண்ணா இப்படிதான் இருக்கும். இவ்வளோ ரியலிஸ்டிக்கா வரைஞ்சிருக்கான்னா இந்த கொலையை இவன் தான் பண்ணிருக்கணும். யார் இவன்? யமனும் கண்டிடாத மரணம் இல்லையே, விதிகள் முடிந்ததும் மனிதன் மறைவானே. யாரோ எவரோ கேள்விகள் கேட்டால் இதுவே அவருக்கு இறுதி ஜன்மம். அரங்கேற்றம் அரங்கேற்றம் அரங்கேற்றம், பிரி முடிந்தால் போயிடும் பிராணம். அரங்கேற்றம் அரங்கேற்றம் அரங்கேற்றம், இனி ஆடுபவன் ஆட்டமும் அடங்கும்.
விலகிடும் தருணம் உண்மைகள் தெரியுமே. தேகத்தில் உயிரும் பிரிந்தால் மரணமே வெல்லுமே. வாழ்க்கையில் தவறுகள் செய்தால் கிடைத்திடும் சாபமே. மரணத்தை வரமென பெறுவது நிச்சயம் மானுடா. தவறுகள் தோற்குமே, தர்மமே வெல்லுமே. இங்கு மரணமே இறுதிடா. அரங்கேற்றம் 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 அரங்கேற்றம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சே. சென்னையில இன்னைக்கு அங்கங்க மழை பெய்யும். சோ வெளியே போறவங்க கொடையோட போங்க, பத்திரமா வீட்டுக்கு வந்துருங்க. யாரு? மெக்கானிக் சார், ஏசி ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன் சார். ஹலோ. ம். இன்னைக்கு மார்ச் 13 நாள் பெண்களோட மனசுல ஒரு பயம் ஏற்படுற நாள். சைக்கோ கில்லர் இதுவரைக்கும் கொலை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பொண்ணுங்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணிருக்காரு. இன்னைக்கு ஹாலிடே. ஒருவேளை சைக்கோ கில்லரோட டார்கெட் ஒர்க்கிங் உமனா இருந்ததுன்னா அந்த பொண்ணை கொல்றதுக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கே சைக்கோ கில்லர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சைக்கோ கில்லர் அந்த வீட்டுக்கு சேல்ஸ்மேன் மாதிரி, கேஸ் சிலிண்டர் பாய் மாதிரி, ஏசி மெக்கானிக் மாதிரியும் வரலாம். சைக்கோ கில்லரோட டார்கெட் உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணாவும் இருக்கலாம். அதாவது இன்னைக்கு உங்க வீட்டுக்கு தெரியாத ஆள் யாராவது வந்தா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள விடுமாறு போலீஸ் கமிஷனர் கங்காதரன் சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி சைக்கோ கில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருக்கலாம். சைக்கோ கில்லர் விக்டிம்ஸை கொலை பண்றதுக்கு சுத்தியை யூஸ் பண்ணிருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. சார், ஏசி ரிப்பேர் பண்ணியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ? 2500 ரூபாய். ம். இருங்க சார், பில்லு கொடுக்குறேன்.
இப்பெல்லாம் டிவில கூலி படத்து பாட்டை விட நீதான் ரொம்ப ஃபேமஸா இருக்க. 7 கடல் தாண்டவன் குட்டையில விழுந்து சத்தம் மாதிரி சென்னையில இருக்கிற மொத்த போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியாடா? சென்னை போலீஸ் என்னைய சார் தேட போறாங்க? அடேங்கப்பா சைக்கோ சார் என்னம்மா நடிக்கிறீங்க சார்? சைக்கோக்கு அவார்டுன்னு ஒன்று இருந்தா எல்லா அவார்டும் உனக்கு மட்டும்தான் வரும். டேய், உன் நடிப்பை என்கிட்ட காட்டாதடா, போலீஸ் கிட்ட காட்டு. சார், நான் சைக்கோ கில்லர் இல்லை சார். உங்க பப்ளிசிட்டிக்காக என்ன போலீஸ் கிட்ட கோத்து விடுவீங்களா என்ன? ஆல்ரெடி போலீஸ்காரங்களாம் ஒரு மாதிரி இருக்காங்க சார். யார் கிடைச்சாலும் அவங்கள நைட்டு கூட்டு போய் சீன் ரீக்ரியேஷன் சுட்டு காலி பண்ணிடுறாங்க சார். அப்படியா? நீ எப்படி போனா எனக்கு என்னடா? என் பேரு பேப்பர்ல வரும், டிவில காட்டுவாங்க, யூடியூப்ல ட்ரெண்ட் ஆக்குவாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபைனலா கூகுள்ல எனக்குன்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணுவாங்க. செம பப்ளிசிட்டி. என்ன சொல்ற சார்? உங்க முட்டாள்தனத்தை கிளாரிட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத நம்புங்க சார். இல்லைன்னா அதே சோஷியல் மீடியால மக்கள் உங்களை பைத்தியக்காரன் பேசுவாங்க சார். நான் சைக்கோ கில்லர் இல்லை சார். ஓ, நீ சைக்கோ கில்லர் இல்லையா? அப்போ இந்த சுத்தியல் உன்கிட்ட எதுக்கு இருக்கு? அதை நான் ரெகுலரா யூஸ் பண்ற டூல் கிட் சார். சரி, அப்ப என்ன எதுக்கு நீ அட்டாக் பண்ண? நீங்க தான் சைக்கோன்னு நினைச்சு உங்களை புடிச்சு குத்தி ரிவார்ட் வாங்கலாம்னு நினைச்சேன். டேய், நான் சைக்கோ கில்லரா? ஏன்டா அப்படி நினைச்ச? வீட்டுக்குள்ள வந்த உடனே செவுத்துல இருக்க சுத்தியை நோட் பண்ணேன். அப்பயே டவுட் வந்தது. அப்புறம் நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல காசு வர கொடுத்தீங்களா? அந்த சைக்கோ கில்லர் கூட லெஃப்ட் ஹேண்டர்னு டிவியில் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓ, பதட்டத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல காசு கொடுத்துட்டேனா? அப்போ நான் எப்படி உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேனோ அப்படிதான் நீயும் என்ன பண்ணிக்கிட்ட. சாரிப்பா. Kill him. Don't miss the chance. என்னடா இது? அது டேய், நீ சைக்கோ கில்லர் தானே? உண்மையை சொல்லு. உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா, அவன் தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். சொல்றா, யாரா அவன்? நான் கேட்டா சொல்ல மாட்டேன், போலீஸ் கேட்டா சொல்லுவேல. சார் ப்ளீஸ் சார், நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் சார். ப்ளீஸ் சார். நம்ம 2 பேரும் பேசிக்கலாமா? என்னடா பேச போற? என்னை விட்டுருவீங்கன்னா நான் மொத்தத்தையும் சொல்லிடுறேன் சார். சரி, என்ன சொல்ல போறியோ சொல்லு. நான் சைக்கோ கில்லர் கிடையாது சார். ஆனா இந்த வில்லாக்கு வந்தது என்னவோ உங்களை கொலை பண்ண தான் சார். என்ன கொலை பண்ணதான் வந்தேன்னு தெரியுதுடா. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உன்னை நான் எப்பயும் பார்த்ததில்லை. ஸோ நம்ம 2 பேருக்கு நடுவில் பகை இல்லை. என் கேள்வி என்னன்னா, என்னை யாரு கொல்ல சொன்னது? உங்க பொண்டாட்டி. என்னடா புது கதையா? உண்மைதான் சார். உங்களை கொலை பண்ண சொன்னதே உங்க பொண்டாட்டி தான். எதுக்கு? உங்க பொண்டாட்டிக்கு எனக்கும் ரகசிய உறவு இருக்கு சார். டேய், என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசின கொன்றும் உன்னை. உண்மைதான் சார். வேணும்னா அந்த மெசேஜ் செக் பண்ணி பாருங்க. அந்த மெசேஜ் கூட உங்க பொண்டாட்டி கிட்ட இருந்தா வந்தது. எங்க 2 பேருக்குள்ளேயும் சேட்டிங் இருக்கும். அது கூட வேணா செக் பண்ணி பாருங்க.
என்ன சார் வீட்டில் நாய் இருக்கா? இருக்கே. எங்க இருக்கு சார்? என்னடா கேட்ட? நாய் எங்க இருக்கா? ஆ. என் எதிரில் தாண்டா இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவன் நாய் இல்லாம வேற என்னடா? புருஷன்றவன் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக ராத்திரி பகல் வெயில் மலன்னு பார்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவனோட பொண்டாட்டி வீக்னஸை கண்டுபிடிச்சு நல்ல குடும்பத்தை நாசம் பண்றீங்களடா. ஆமா, என் பொண்டாட்டிக்கு என்ன கொல்ற அளவுக்கு உன்னை பிடிச்சிருக்கே, அப்படி என்னடா இருக்கு உன்கிட்ட? நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னா சொல்றேன் சார். சொல்லு. நான் 6 பேக் சார். ಒಂದು 6 பேக் இந்த ஃபேமிலி பேக். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுற 90% ஆம்பளைங்களோட கதி இதுதான்டா. வளர்ந்த தொப்பை, கண்ணுக்கீழ கருவளையும், தலையில சொட்டை. நாங்க 6 பேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நடு ரோட்ல தான்டா இருக்கும். 6 பேக்கா? 6 பேக். சார், ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு 50 lakhs லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. மத்த பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி சார். ஏய், நீ மட்டும் வாய மூடலனா உன் அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்து சுத்தியாலே மண்டைய உடைச்சிருவேன். வெயிடி போன. என்ன கல்யாணி இது? நம்ம எவ்வளவு உயிரா காதலிச்சோம். உங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ தானே சொன்ன? உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில வரும்போது உங்க ஆளுங்க என் கழுத்துல கத்தி வைக்கும் போது நீங்க என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த கத்தி எடுக்கிறீங்களா இல்ல அதே கத்தியால நானும் சாகட்டுமான்னு அவங்கள பயன்படுத்தி என்ன காப்பாத்தினியே. அப்படி இருந்த நீ என்ன கொல்ல நினைக்கிறியா? கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். நான் சாப்பிடணும்னு உனக்கு பசிச்சாலும் எனக்கு பசிக்கலன்னு சொல்லுவேன். அப்படி இருந்த நீ என்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன தப்பு? புரிஞ்சுது கல்யாணி, என் தப்பு என்னன்னு புரிஞ்சுது. காசு சம்பாதிக்கிற ஆர்வத்தில் உனக்கு பாசத்தை கொடுக்க மறந்துட்டேன். நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான். அவனுக்கு அவனே பேசிக்கிறான். கடவுளே, இவங்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்திரு. பேப்பர்லயும் டிவிலையும் பொண்டாட்டியை கொன்ன புருஷன், புருஷனை கொன்ன பொண்டாட்டி, அந்த நியூஸ் வரும்போதெல்லாம் நீ என்ன சொன்ன? ஏன் இப்படி கொல்றாங்க, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னியே. அப்படி இருந்த நீ என்ன கொல்லணும்னு நினைக்கிறது? நான் சாக ரெடி. நான் சத்தா நீ குற்றவாளி ஆயிடுவ. நீ ஜெயிலுக்கு போவென்ற யோசனையே என்னால தாங்க முடியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தூரமா இருக்கணும், அவ்வளவுதானே? சரி. டேய், நீ சொன்னது உண்மையா இருந்தா நான் அவளை விட்டு விலகி போறேன். அது மட்டும் பொய்யா இருந்தா? சார், நான் சொல்றது 100% உண்மை சார். ஆனா நீங்க உண்மையிலே நல்லவர் சார். உங்க பொண்டாட்டிக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா உண்மையாவே உங்க பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவீங்களா? அப்போ உடனே உங்க பொண்டாட்டி கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க சார். இப்பவே கால் பண்றேன். இது உன் ஃபோன் தானே? ஆமா. உன் ஃபோன்ல இருந்து நான் என் பொண்டாட்டி கால் பண்ணா அவளை சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடும். ஓ, கரெக்டு தான். என் ஃபோன்ல கால் பண்றேன். சார், உங்க போனை மேலே கீழே எங்கேயா மறந்துட்டீங்களா? கரெக்டா சொல்றேன். என் வாயில விரல விட்டா கூட கடிக்க மாட்டான் போல இருக்கு. இன்னைக்குல இருந்து இந்த வில்லாவும் எந்த தான், ஃபிகரும் எந்த தான்.
மிஸ்டர் கங்காதர் சார் சவுண்ட் ப்ரூஃப் ரூமு, அழகான செவரு, ரூமுக்கு ஒரு ஏசி, வீடு நல்லா பக்காவாக கட்டியிருக்கையா? எல்லாம் பக்காவாக தான் சார் இருக்கு. ஆனால் கதவு தான் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா மூடின கதவு மூடின மாதிரியே இருந்து கூட நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா கதவு வீக்காக இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? உண்மைதான், கதவு மட்டும் இல்லை, எல்லாமே வீக்காக தான் இருக்கு. என்ன சொல்கிற கல்யாணி? என் பொண்டாட்டி தான் சார், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார். சொத்து பேப்பர் வேணும்னா அந்த கபோர்டில் இருக்கு, நகைலாம் வேணும்னா மேலே லாக்கரில் இருக்கு சார். இங்க பாருங்க, உங்க சொத்தை வேணும்னா கொடுத்துக்கோங்க, அதை விட்டுட்டு என் நகையை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். பேபி அதில் அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லன்னா என்னங்க, எடுத்துட்டு போறதுக்காக வேணா திருடனா? சைக்கோ. இன்னைக்கு மார்ச் 13ங்க. அதனால 13னா அழகான பொண்ணுங்களை சைக்கோ கொல்ற நாளுங்க. அவன் கண்டிப்பா என்ன கொலை பண்றதுக்கு தாங்க வந்திருக்கான். வாய முட்ரி. சாரை பார்த்தா சைக்கோ மாதிரியா இருக்கு, ரொம்ப டீசெண்டாக இருக்காரு. சார் லாக்கர் சாவி என் பேக்கெட்டில் தான் இருக்கு, அதை எடுத்துக்கின்னு எங்களை விட்டுருங்க சார். நான் விட்டுருவேன், ஆனால் வெளியில் ஒருத்தர் இருக்கான், நான் விட்டாலும் அவன் விட மாட்டான். அவனா? அவன் யார் சார்? உன் பொண்டாட்டி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அவள் லவ்வரை உன்னை கொலை சொல்லியிருக்கா. உன் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, நான் உள்ள வந்துட்டேன். அவன் நீ நினைச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டான், ஜஸ்ட் மிஸ். அப்படின்னா அந்த கடவுளே திருட ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்கானா? ஏங்க நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா? சார் என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாது. அப்படியா? அப்ப எப்படிப்பட்டவனு அவனையே கேட்கலாம். ஆமாண்டா, என் பொண்டாட்டி அவளை ஈஸியாக மடங்க மாட்டாளே, எப்படா ட்ராப் பண்ண? சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணா. அதுக்கப்புறம் அவள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் லைக் கமெண்ட் ஷேர்னு எல்லாம் பண்ணேன் சார். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், செம்ம அழகா இருக்குன்னு புகழ்வான் சார். இருந்தாலும் நீ அழகா இருக்கேன்னு சொன்னா விழாத பொண்ணு எங்க சார் இருக்கா? அப்படின்னா அழகா இருக்கேன்னு புருஷன் பொண்டாட்டிய சொல்லாதது தான் தப்பா? எந்த புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார்? வேற எந்த புருஷன்டா? உன் லவர் புருஷன் தான். அப்ப நீங்க? நான் தான். அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளே ஒன்றாயிட்டோம் சார். வெளியே போய் அவங்க தான் ரூம் புக் பண்ணுவாங்க, செலவு கூட அவங்க தான் காசு கொடுப்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறதுன்னு என் புருஷனை கொன்று நம்ம 2 பேர் ஜாலியாக இருக்கலான்னு என்னை இங்கே அனுப்பி விட்டா. ஓகே, வெரி குட். சரி வா போலாம். எங்கே சார்? வேற எங்கடா? உன் லவர் கிட்ட தான். உங்கள் பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்காங்களா? உண்மையாக சைக்கோ கில்லர் தான். எவ்வளோ கொல்லமா நான் இங்கே வந்திருக்கேன், நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்ற கல்யாணி? ஏங்க அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. சார் மேடம் யாரு ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்களா? ஃபாலோ பண்ணலான்னு ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி தானே ட்ராப் பண்ணியிருக்கேன். இவங்கள நான் எங்கே சார் ட்ராப் பண்ணேன்? அப்பப்பா புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு என்னமா ஆக்ட் பண்ணுறடா? ஆக்டிங் பண்ணுறது என்ன சார்? அங்கே என்னமோ சைக்கோ கில்லர் நீங்க, இங்கே வந்து இவங்கள ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஓ, நீ கொல்ல வந்தது இவ புருஷன் இல்லையா? இவங்களே தெரியாதுன்றா, இவங்க புருஷனை ஏன் சார் கொல்ல போகிறேன்? அப்போ நீ யார் புருஷனை தான்டா கொல்ல வந்திருக்க? லாவண்யா புருஷனை. உன் பேர் கல்யாணி தானே? ஆமா. அப்ப லாவண்யா யாரா? டார்லிங், இவ்வளோ நாள் நம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போ என் புருஷன் மிலிட்ரியிலேருந்து வந்துட்டான். நம்ம அஃபேர் பற்றி தெரிஞ்சா ஷூட் பண்ணிடுவான். சரி, இப்போ என்ன பண்ணலான்ற? கொலை பண்ணிடலாம். எப்படி? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என் வீட்டுக்கு போ. ஃப்ளாட் நம்பர் 30 ஹேங்கிங் வில்லா தெரியும்ல? அந்த டைமில் நான் வாக்கிங்க்கு போயிடுறேன். நீ போய் காலிங் பெல் அடிச்சேன்னா என் புருஷன் கதவை ஓப்பன் பண்ணுவான். ஏசி ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி டைம் பார்த்து நீ எடுத்துகிட்டு போன சுற்றியை வச்சு 8:15 அடித்து கொண்டுடு. என் எதிர் வீட்டில் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்கா. நான் அந்த டைமில் எதிர் வீட்டுக்கு போய் வைஷ்ணவி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ அவனை கொன்னதுக்கப்புறம் ஏதாவது வெயிட்டான பொருள் எடுத்து கீழே போடு. அந்த சவுண்டை கேட்டதும் என்னாச்சின்னு வைஷ்ணவியை கூட்டிட்டு நாங்க வரேன். என் புருஷன் போனதுக்கு பக்கத்துல சுத்தி இருக்கும். எல்லாரும் என் புருஷனை சைக்கோ கில்லர் தான் கொண்டுட்டான்னு நினைப்பாங்க. நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. புரிஞ்சுதா? புரியுது. ஆனா அந்த சைக்கோ கில்லர் பொண்ணுங்களை தானே கொல்லுவான். ஆம்பளைங்களை கொல்ல மாட்டானா? சைக்கோ கில்லர் என்ன கொல்றதுக்காக என் வீட்டுக்கு வந்தான்.
நான் வீட்ல இல்ல, அதனால என் புருஷனை கொன்னுட்டான். டார்லிங், லாஜிக் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் சொன்னதை முதல்ல செய். ஓகே. சாரி பேபி. இட்ஸ் ஓகே. சொன்னேன்ல சார் என் பொண்டாட்டி நெருப்புன்னு. தேங்க்ஸுங்க, என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாம் பேபி. லாவண்யான்னா ஹவுஸ் நம்பர் 30 லாவண்யாவா? 30யா? 13 இல்லையா? ஆ அப்படின்னா நீ 13ன்னு நினச்சிக்கிட்டு 13க்கு வந்துட்டியா? என்ன பிளான் டே? தப்பாயிடுச்சு சார். இதெல்லாம் அவ பிளானு. நான் உங்களை கோத்து விடணுன்னே நினைக்கல சார். சைக்கோ சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். டேய், சாரை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுதா உனக்கு? அவர் திருடன். ஏதோ இஎம்ஐ ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால திருடுறதுக்கு வந்திருக்காரு. அது சரி, திருடுறது தப்பா என்ன? சைக்கோ கில்லர் இல்லையா? திருடனா? சார் எங்க கூட மீட்டிங் என்ன சார்? உங்களுக்கு பிடிச்சதை எதிர்த்து போக வேண்டியதானே சார்? கெஸ்ட் யாராவது வந்தா நெக்ஸ்ட் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க சார், இங்கே இடம் கம்மியாக இருக்கு. இவன் யாரு? வைஷ்ணவியோட அண்ணனா இருக்குமோ? நீங்க ஓ வைஷ்ணவியோட அண்ணனா? எப்போ உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பா. அப்படின்னா மிலிட்டரியில இருந்தது நீங்க தானா? என் ஹஸ்பண்ட் கூட மிலிட்டரியில இருந்து தான் வந்திருக்காரு. அது சரி, வைஷ்ணவி எங்க? யோகா கிளாஸ்க்கு போயிருக்கா. ஓ, நான் கொஞ்சம் அவளை பார்க்கணும், வர வரைக்கும் வெயிட் பண்றேன். வைஷ்ணவி இருப்பான்னு பார்த்தா இவன் இருக்கானே. சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன? எனக்கு தேவை சாட்சி. இந்நேரம் என் லவ்வர் என் புருஷனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சவுண்ட் வந்ததும் இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். 8:15 கொல்ல சொன்னேன், இன்னும் சவுண்ட் வரலையே. என்னங்க, என் வீட்ல ஏதோ சத்தம் கேக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட வாங்குங்க. என்னங்க நடந்தது? உங்க வீட்டில் இல்லை, எங்க வீட்டில் கிளாஸ் உடஞ்சிச்சு. ஓ அப்படியா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ? என் புருஷன் தலை உடஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பேப்பர் படிக்கிறீங்களா? பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைங்க. அப்படியா? ஏன் அப்படி? பேப்பர்ல என்னங்க இருக்கும்? காதலனுக்காக புருஷனை கொன்ன பொண்டாட்டி, காதலிக்காக பொண்டாட்டியை கொன்ன புருஷன். பேப்பரை திறந்தா எல்லாம் இந்த மாதிரி லோ கிளாஸ் நியூஸ். அஃப்கோர்ஸ் நம்மள மாதிரி ஹை கிளாஸ் ஃபேமிலில எல்லாம் இந்த மாதிரி நடக்குமா என்ன? உண்மைதான். சரி, நீங்க எப்படியும் பேப்பர் படிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? டிவியாவது பாருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இன்னைக்கு சைக்கோ கில்லருக்கு சம்பந்தமான ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். அந்த க்ளூ என்னன்னா, சைக்கோ கில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். 23 கொலை நடந்தும் போலீஸால அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி இருந்தா இன்னும் எவ்வளவு கொலை பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் சைக்கோ கில்லரை கண்டுபிடிப்பாங்க? என்னாச்சு? சைக்கோ கில்லர் லெஃப்ட் ஹேண்டர்னு போலீஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? ஏன் இப்போ வரைக்கும் செத்த பொண்ணுங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சுத்தியலடி லெஃப்ட் சைடு மட்டும் தான் இருந்திருக்கு. நீ விக்டிமா இருந்து நான் சைக்கோ கில்லரா இருந்திருந்தா, நான் என் ரைட் ஹேண்ட்ல அடிச்சாதானே உனக்கு லெஃப்ட் சைடுல அடிப்படும். நான் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா சுத்தியலடி ரைட் சைடுல இல்ல படணும். அப்படி பார்த்தா சைக்கோ கில்லர் கண்டிப்பா ரைட் ஹேண்டர் தான். அப்போ எதுக்கு போலீஸ்காரங்க லெஃப்ட் ஹேண்டர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க? ஒருவேளை பின்னாடியில இருந்து அடிச்சிருப்பானா? சொல்லுடி. இதுக்கு முன்னாடி அசோக் நகர் ரோட் நம்பர் 10ல நான் கங்காதரனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோனை வைக்கலன்னா சுத்தியாலே அடிப்பேன்னு சொன்னான். சுத்தின்னு சொன்னதும் சைக்கோ ஞாபகத்துக்கு வந்தான். ஒருவேளை அவன் தான் சைக்கோவோ என்னமோ. சைக்கோ கில்லர் சிட்டில எந்த 2 பேர் பார்த்தாலும் இதே டிஸ்கஷன். சீரியல் கில்லிங்ஸ் மூலமா சைக்கோ என்ன சொல்ல விரும்புறாரு? ஆமா, நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல நீங்களும் கலந்துக்கிட்டீங்களா? ஸ்ட்ரைக்கா? எந்த ஸ்ட்ரைக்கு? எந்த ஸ்ட்ரைக்கை கேட்குறா? ஸ்ட்ரைக் நடக்கும்போது சேர்மன்லாம் வந்திருந்தாங்களே. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பார்டர்ல நடந்திருக்கு. இவன் சேர்மன் அது இதுன்னு வளர்றான். பிரசன்ட் டிஃபென்ஸ் சீஃப் யாரு? டிஃபென்ஸ் சீஃபா?
பிபின் ராவத். பிபின் ராவத் செத்து போனது கூட இவருக்கு தெரியாதா? இவன் ஏன்னா ஏடா கூடமா பேசிட்டு இருக்கான்? நமக்கு எதுக்கு? என்ன கண்ணு சேர் கடியில் இருக்கு. இவன் பார்க்கறதுக்கே ஏடா கூடமா இருக்கான். இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது. என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது நடந்திருக்குமா? மேனேஜ் பண்ணலாம். கல்யாணி அக்கா, நீங்க நாளைக்கு தானே ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்களா? ஏதோ விருந்துக்கு வந்திருக்கிற மாதிரி பேசின்னு இருக்குது பாரு. இந்த சார் யாரு? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அட, டொமேட்டோ சாஸ் சாப்பிட்டுட்டு பூசிருக்கீங்களே. ஏய், நம்ம விஷயம் பூரா தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போச்சா? அப்போ இப்போ நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்துல இருக்கேன். என்டர்டெயின் பண்ண ரம்பாவோ ஊர்வசியோ இங்க இல்ல. எதிரில் இந்திரன் இருக்கிறான், போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சாரி டார்லிங், நான் 13 சொன்னது உனக்கு 13 விழுந்துடுச்சு. ஆனால் இந்த சைக்கோ கிட்ட எப்படி மாட்டின? இட்ஸ் ஓகே டார்லிங், நீ இருக்கல்ல, எனக்கு எந்த பயமும் இல்லை. நீ காப்பாத்திடுவல்ல? எனக்கே வழி இல்லை, உன்னை எப்படி காப்பாற்றுவேன்? அது எப்படி டார்லிங்? எனக்காக எது வேணா செய்வேன்னு சொன்னல. நம்ம காதலுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னல நீ. உயிரா? உயிர் போற நிலைமையில இருக்கேன்டி. உன்னால தான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். அந்த சைக்கோ விட்டாலும் நான் உன்னை கொன்னுடுவேன். ஏய், நானா உயிர்னு சொன்னேன்? அப்படி தாண்டி சொல்லுவேன். இருந்தாலும் புருஷனே விட்டு வர நான் ஏண்டி உயிரை கொடுக்கணும்? டேய், உங்க பஞ்சாயத்தை கதையில நிஜம் ப்ரோக்ராம்ல போய் வச்சுக்கோங்க. பாத்தியா, புருஷனை ஏமாத்துற பொண்டாட்டியா இருந்தா யாரா இருந்தாலும் கேவலமா தான் பாப்பாங்க. அதான் என் பொண்டாட்டி. அது சரி, இவன் திருடனா இல்ல சைக்கோவா? திருடனா திருட்டு போயிருக்கணும்ல. சைக்கோவா இருந்தா கொண்டு இருக்கணும்ல. டார்கெட் நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இல்லைன்னா அப்புறம் ஏன் என் வீட்டுக்கு வந்தான்? இந்த வீட்டில் வேற யார் இருக்கா? நானே என் பொண்டாட்டி என் மச்சினிச்சு. ஏன்? அப்போ உன் மச்சினிச்சிக்காக வந்திருப்பான். ஹாய், கங்காதரன் சார். வீட்டில் இல்லை. அப்படின்னா நீங்க கங்காதரன் சார் இல்லையா? இல்லை. கங்காதரன் சார் தானே எனக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாரு. ஓ, வர சொன்னாரா? ஜூம் மீட்டிங்கில் இருக்காரு, டைம் ஆகும். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அப்போ வாங்க. அண்ணங்கிட்ட என்ன வேலை? ஓ, நீங்க அவர் தம்பியா? இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். அது சரி, நீங்க என்ன பண்றீங்க? இன்டர்வியூ அண்ணங்கிட்டன்னு சொன்னீங்க. தம்பி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணா வேலை ஈஸியா முடியும்ல. நீங்க என்ன தாடி வளர்த்துருக்கீங்க? லவ் ஃபெயிலியரா? அப்படிதான். ஓ, பை தி வே, ஐ எம் சம்யுக்தா. ஓ, வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே லவ் ஃபெயிலியர்னு சொல்றீங்க. நான் வேற பார்க்க அழகா இருக்கேனா? என் பேரை சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி, உங்க பேரை சொல்லி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சு, நம்ம 2 பேரும் லவ்ல விழுது. நீங்க அந்த தாடி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம மறுபடியும் நீங்க தாடி வளர்க்கறது, இதெல்லாம் தேவையா? ஆனா உங்களை பார்க்கும்போது லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியல. 1 மாசம் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ற மாதிரி தெரியுது.
ஒரு பொண்ணு இவ்வளோ பேசுகிறான்னா ஒன்று பலசாலியாக இருக்கணும் இல்லை அறிவாளியாக இருக்கணும். இதில் நீங்கள் அத நீங்க தான் சொல்லணும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்தாலே தெரியுது. தேங்க்ஸ். இப்போதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாதிரி இருக்கு. ஆமா. நான் கூலிங்கா சாப்பிட மாட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். எப்படியோ உங்க அண்ணா ஃப்ரீ ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள ஜாலியா ஒரு கேம் ஆடலாமா? கேமா? இன்ட்ரெஸ்டிங் கேம். இட்ஸ் எ லை கேம். யார் நிறைய போய் சொல்றாங்களோ அவங்க தான் வின்னர். அப்பனா இன்ட்ரெஸ்டிங் கேம் தான். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே. ஹாய், ஐ அம் கிரண் ராத்தோட். கிரண் ராத்தோட், IPS 2020 பேட்ச். இப்போ வரைக்கும் 52 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன், 13 பேரை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். நான் சென்னைக்கு வந்ததே சிட்டியை ஆட்டி படைக்கிற அந்த சைக்கோ கில்லரை பிடிக்கதா. 24 ஹவர்ஸ்ல அவனை பிடிச்சு காட்டுறேன். குட். எப்படி இருக்கு? சூப்பர், சாமியா சொன்னீங்க. இப்போ நீங்க நீ பிடிக்கிறதுக்காக வந்த அந்த சைக்கோ கில்லர் நான் தான். சூப்பர். என்னை விட நீங்க தான் நல்லா போய் சொல்றீங்க. அது சரி, நான் சொன்ன போய் உண்மையா இருந்தா ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீ சொன்ன போய் உண்மையா இருந்தா
யாரு கண்ட்ரோல் ரூம் சொல்லுங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க. என்னது உங்க எதிர் வீட்ல சைக்கோ இருக்கானா? நீங்க பயப்படாதீங்க, நாங்க போலீஸ் அனுப்புறோம், சரிங்களா? சார் இதுக்கு சொல்யூஷன் என்ன? நம்மளும் ராங் ரூட்ல போய் சைக்கோவை கன்ஃபியூஸ் பண்ணோம் சார். எப்படி? மனுஷங்களோட ஐடென்டிட்டி ஆதார் கார்டுலயும் ஓட்டர் ஐடியிலயும் இருக்கும் சார். ஆனா சைக்கோ கில்லரோட ஐடென்டிட்டி மக்களோட பயத்துல தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல சைக்கோ ரைட் ஹேண்டர்னு ப்ரூவ் ஆயிருக்கு. சைக்கோ லெஃப்ட் ஹேண்டர்னு அனௌன்ஸ் பண்ணலாம். அதனால தனக்கு வர வேண்டிய ஐடென்டிட்டி யாருக்கோ போகுதுன்னு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல மாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷன்ல ஏதாவது தப்பு பண்ணுவான். அந்த தப்பை அவனை காட்டி கொடுத்துரும் சார். இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் மந்த் 13 சைக்கோ அவன் டார்கெட்டை ரீச் பண்றதுக்குள்ள நம்ம அவனை ரீச் பண்ணி ஆகணும். என்னம்மா இது? உன் பிளானுக்கு சைக்கோ கன்ஃபியூஸ் ஆவான்னு பார்த்தா ஜனங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஒருத்தன் என் பக்கத்து வீட்டுக்காரன் லெஃப்ட் ஹேண்டர், அவன் தான் சைக்கோன்னு சொல்றான். ஒருத்தன் ஏத்த வீட்டுக்காரன் லெஃப்ட் ஹேண்டர், அவன் தான் சைக்கோன்னு சொல்றான். அவன் இஷ்டத்துக்கு ஃபோன் பண்றாமா. இதை விட ஒருத்தன் கங்குலி லெஃப்ட் ஹேண்டர், அவர் தான் சைக்கோன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்றான். இன்னைக்கு தேதி 13. இன்னைக்கு சைக்கோ கொல்ல போற பொண்ணை உன்னால காப்பாற்ற முடியுமா? அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல சார். ஆனா சைக்கோவை கண்டிப்பா பிடிச்சிருவேன். எப்படி? ஐ ஹேவ் பிளான் பி சார். என்னது? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ. சார் சைக்கோ யாருன்னு சொல்றேன்னு கால் வந்திருக்கு. அது ராங் காலா இருக்கலாம்ல. நோ சார், எல்லாரும் லெஃப்ட் ஹேண்டர் பத்தி இன்ஃபார்ம் பண்ணும்போது ஒருத்தரை மட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி சைக்கோ கில்லர் லெஃப்ட் ஹேண்டர் இல்ல ரைட் ஹேண்டர்னு சொல்றான் சார். Is it? Yes sir. Then go and catch him. Okay sir. மேடம், இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே வந்தான். வணக்கம் மேடம். அவன் சைக்கோன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் திருட மேடம். இந்த வீட்டுக்கு திருட வரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி மேடம். இருப்பான்? தெரியாது மேடம், பின்னாடியில இருந்து பார்த்தேன். போர்டு மேல ஏதோ எழுதிட்டு இருந்தான். நான் பயந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ண மேடம். உள்ள சைக்கோ இருக்கானா? தெரியாது மேடம். டீம் எங்க? நோ மேடம். பிரேக். ஒரு இடம் கூட விடாம தேடுங்க. எஸ் மேடம். இவங்க எல்லாரும் சைக்கோவால கொல்லப்பட்ட பொண்ணுங்க மேடம். இவங்களை சாகடிச்ச டீடைல்ஸ் நம்ம ரெக்கார்ட்ஸை விட அக்யூரேட்டா இருக்கு மேடம். Question mark. லாஸ்ட் மந்த் சைக்கோவால கொலை செய்யப்பட்ட பொண்ணு தானே இவ? ஆமா மேடம். இந்த பொண்ணு போட்டோக்கு மட்டும் எது क्वेश्चन மார்க் போட்டிருக்கான்? சுதர்ஷன், வைஷ்ணவி, ரீட்டா, சாவித்ரி. இவங்க எல்லாரும் யாரு? இந்த 4 பேரும் இந்த பொண்ணோட இன்வெஸ்டிகேஷன்ல இன்வால்வ் ஆனவங்க மேடம். சுதர்ஷன் கேப் டிரைவர், இவன் கேப்ல தான் மேகனா கொல்லப்பட்டிருக்கா. வைஷ்ணவி கொலிக் கம் ஃப்ரெண்ட், ரீட்டா டீம் லீடர், சாவித்ரி லேடிஸ் ஹாஸ்டல் வார்டன். அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, அவங்க எல்லாருக்கும் ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. இன்னைக்கு பூரா அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். எஸ் மேடம்.
குப்புசாமி ஐயா. புரிஞ்சதெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லு. சரிங்க ஐயா. டேய், அந்த சைக்கோவை பிடிச்ச சந்தோஷத்துல நீ திருடன்னு ஒத்துக்கின தெரியுமா? அந்த சைக்கோக்கு அப்புறம் உள்ள போட போறது உன்னதான். போட்டா போட்டோம் சார். ஒரு 2 வருஷம் உள்ள இருப்பனா அந்த சைக்கோக்காரன் பொண்ணுங்களை கொன்னுடுறான். அதனால தான் போலீஸுக்கு கால் பண்ணேன். டேய், ஐசா தி பீஸ்ட் கொரியன் படம் பாத்தியா? பார்க்கலைங்க. அந்த படத்துல அந்த சைக்கோவை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்த திருடனுக்கு நல்ல கிஃப்ட் கிடைச்சதுடா. பணம் கொடுப்பாங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த திருடனை அந்த சைக்கோ கில்லர் கொன்னுடுவான். ஏதாவது தெரிஞ்சுதா? வீடு மொத்தம் தேடியாச்சு மேடம். அவன் மிஸ்ஸிங். இப்போ என்ன பண்றது மேடம்? இந்த வீட்ல யார் இருந்தாங்கன்னு என்கொயரி பண்ணுங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். மிஸ்டர் சைக்கோ கில்லர், உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். ஆனா நீ எங்க? வைஷ்ணவி, நான் தான். கொரியர் மேடம், ப்ளீஸ் இங்கே சைன் பண்ணுங்க. பென். தேங்க்யூ மேடம். சாரி, லேடிஸ் ப்ராப்ளம். ஓ, லேடிஸ் ப்ராப்ளமா? நீங்க எங்க இருங்க, நான் உள்ள போய் தண்ணி கொண்டு வரேன். ம்.
18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி குட்கா சர்தா பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐயா, கேப் டிரைவர், ஹாஸ்டல் வார்டன், டீம் லீடர் எல்லாரும் வராங்க ஐயா. விக்டிம் ஃப்ரெண்டு வைஷ்ணவி மட்டும் ஃபோன் எடுக்கலைங்க ஐயா. அப்போ வைஷ்ணவி வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்லி கையோட கூட்டிட்டு வா. அப்படியே செய்கிறேங்க. ஏங்க என்னடி சைக்கோ சார் ஏதாவது சினிமாக்கு டியூன் போடுறாரா? டியூன் பண்ணலடி, நம்மளை எப்படி கொலை பண்ணலான்னு மூடு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க பயப்படுறத முதல் தடவையா பாக்குறாங்க. சச்சா, நான் எங்கடி பயப்படுறேன்? அந்த சைக்கோ கில்லர் ஹர்ட்டா வருன்னு பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பத்தியா? இல்ல சார். ஆமா சார், அது சலூனுக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணா கொக்கோ கோலா ஆட்ல வர மகேஷ் பாபு மாதிரி இருப்பீங்கன்னு சொல்றா சார் என் பொண்டாட்டி. ஆமா சார். உன் தங்கச்சி பேரு? வைஷ்ணவி சார். எதுக்கு அடிச்ச? நான் போய் சொன்னேன். என் பேரு வைஷ்ணவி இல்ல. வைஷ்ணவி எங்க? தெரியாது சார். நாங்க ஊர்ல இருந்து நாளைக்கு வர வேண்டியது இன்னைக்கே வந்துட்டோம் சார். நாங்க வந்ததும் திருட எங்களை கட்டி போட்டோம் சார். நிஜமா வைஷ்ணவி எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது சார். என் தங்கச்சி ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க சார். இங்க யாருக்கும் தெய்வ தட்சணை காட்ட மாட்டேன். அதே மாதிரி யார் உயிரையும் சும்மாவும் எடுக்க மாட்டேன். சார், உங்க வெப்பனை எங்கேயே விட்டீங்க சார். இப்ப இது தேவையா? சாருக்கு சுத்தி தேவை. நாளைக்கு காலையில யாரையாவது கொல்லணும்னா எப்படி கொள்ளுவாரு? சாரு உத்தம வில்லன். நீ ஒன்றும் பயப்படாத. சார் அனாவசியமா யாரையும் கொல்ல மாட்டாரு. உண்மைதான், நான் தேவையில்லாம யாரையும் கொல்ல மாட்டேன். ஆனா என் ஐடென்டிட்டி தெரிஞ்ச யாரையும் விட மாட்டேன். இப்போ உங்களை விட்டுட்டேன்னா என் ஐடென்டிட்டி மிஸ் ஆயிடும். விடலைன்னா உங்க ஐடென்டிட்டி மிஸ் ஆயிடும். நம்ம எல்லாரும் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இருக்கோம். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? எஸ், சின்ன வயசுல எங்க அம்மா சொன்ன விக்ரமாதித்தன் வேதாளம் கதை ஞாபகத்துக்கு வருது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
விக்ரமாதித்யன் கதை சொல்லி கொஸ்டின் கேட்பான். அந்த கொஸ்டினுக்கு வேதாளம் ஆன்சர் சொல்லணும். இல்லைன்னா வேதாளத்தோட தலை வெடிச்சு செதறிடும். சார், புராணத்தில் நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கதை சொன்னது விக்ரமாதித்யன் இல்லை சார், வேதாளம். அப்படின்னா நான் வேதாளம், நீங்க விக்ரமாதித்தன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை சொல்றேன். அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்குறேன். அதுக்கு யார் சரியான பதிலை சொல்றாங்களோ அவங்கள விட்டுடுறேன். முதல்ல யார்கிட்ட ஆரம்பிக்கட்டும்? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், ரைட். Right is always right. You are right. Am I right? கதை சொல்லவா? ஒரு அழகான வீடு. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா, அப்பா, அண்ணா, இது நான். நாங்கள் ட்வின்ஸாக இருந்தாலும் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். எதுக்குன்னா அவன் எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தான். நாங்கள் 2 பேரும் படிப்பில் ஃபர்ஸ்ட். அம்மா, கேக்கு சூப்பரா பண்ணிருக்கீங்க. டேய், நான் ஹெல்ப் பண்ணதுனால அப்படி வந்ததுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா சூப்பரா கேக் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா என்ன பிடிக்குமா? எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும்ப்பா. டேய் சின்னவனே, நீ சொல்றா, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா என்ன பிடிக்குமா? எனக்கு நாட்டியம்னா பிடிக்கும். நாட்டியம்னு சொன்னதான் ஞாபகம் வருது. வர 13ஆம் தேதி அரங்கேற்றோம். நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரும் வராங்க. ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணு. ஷோர்ப்பா. அவன் மறந்தா தானங்க ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்படி இருந்த குடும்பத்தில் ஒரு பூகம்பம் வெடிச்சது. எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா. அதை தாங்க முடியாமல் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் விரிசல் ஏற்பட்டது. இதனால் ஒரு நாள் எங்கள் அப்பா அவர் தொடர்பில் இருந்த இன்னொரு பொண்ணு வீட்டுக்கே போயிட்டாரு. 4 பேரோட சந்தோஷம் நிறைஞ்ச வீடு இப்போ 3 பேரோட சோகத்தில் மூழ்கிடுச்சு. எங்கள் அண்ணனோட பாரமும் என் பாரமும் எங்கள் அம்மா மேலே விழுந்துடுச்சு. ஆதாயம் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட மாற்றம் தெரிஞ்சுது. அப்போத்துலேருந்து எங்கள் அம்மா அடிக்கடி கோவப்பட ஆரம்பித்தாங்க. கோவப்படும் போதெல்லாம் என்ன அடித்தாங்க. பக்கத்தில் தான் என் அண்ணன் இருந்தான். அவனை எதுவும் செய்ய மாட்டாங்க. என்னை மட்டும் காரணமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு 13ஆம் தேதி நான் அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாள். நான் அரங்கேற்றத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்த போது எங்கள் அம்மா வெளியே கதவை பூட்டிட்டாங்க. அம்மா, அம்மா, அம்மா கதவு தோறமா, அரங்கேற்றத்துக்கு டைம் ஆகுதுமா. அம்மா கதவு தோறமா. அம்மா, அம்மா கதவு தோறமா. அம்மா அரங்கேற்றத்துக்கு டைம் ஆகுதுமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா எதுக்குமா இப்படி பண்ற? கதவு தோறமா. அம்மா, அம்மா. நான் எவ்வளோ கத்தி கதறினாலும் எங்கள் அம்மா கதவை திறக்கல. எனக்குள்ள சொல்ல முடியாத கஷ்டம் வந்தது. அரங்கேற்றத்துக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? சாயந்தரம் வரைக்கும் எங்கள் அம்மா கதவை திறக்கல.
அம்மா அரங்கேற்றத்துக்கு போக விடாம பண்ணிட்டேம்மா. அரங்கேற்றம் கேக்குது, அரங்கேற்றம். இன்னொரு வாட்டி டான்ஸ் அது இதுன்னு சொன்னா கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிடுவேன். கதை புரிஞ்சுதா? இதுல புரியாம இருக்க என்ன சார் இருக்கு? குட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, அம்மாக்கு கோபம் வரும்போதெல்லாம் எங்க அண்ணனை எதுவும் செய்யாம என்னை மட்டும்தான் அடிச்சாங்க. எங்க அம்மா ஏன் என்னை மட்டும் அடிச்சாங்க? ஒன்லி 6 attempts. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். சார் உங்க அம்மாக்கு டான்ஸ்னா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களை அடிச்சிருப்பாங்க. ராங் ஆன்சர். எங்க அம்மா பரதநாட்டிய டான்சர். நீங்க நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க சார், அதனால தான் அடிச்சிருப்பாங்க. ராங் ஆன்சர். நான் படிப்புல ஃபர்ஸ்ட்னு சொன்னல. சொன்னீங்கல்ல. நீங்க ஏதாவது பொண்ணு பின்னாடி போனீங்களா? அதுக்கு தான் உங்க அம்மா உங்களை அடிச்சாங்களா? பொண்ணுங்க பின்னாடி போற பழக்கம் எனக்கு இல்ல. ஓ காட். ஓ அப்பனா நீங்க அவங்களோட பையன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அடிச்சிருப்பாங்க. இல்ல. 9 மாசம் 12 நாள் 7 மணி நேரம் 12 நிமிஷம் என்ன அவங்க வயித்துல சுமந்த அம்மா. ஸோ ராங் ஆன்சர். உங்க அம்மாக்கு நீங்கன்னா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சார். எங்க அம்மாக்கு நான் ரொம்ப பிடிக்கும் சார். போகும்போது உங்க அம்மா தலையில அடிச்சுட்டு போயிட்டாரா சார்? எனக்கு தேவைப்படுறது கொஸ்டின் இல்ல, ஆன்சர். சார் உங்க அம்மா எதுக்கு சார் உங்களை அடிச்சாங்க? இதே கேள்வியை நானும் கேட்டேன். அம்மா அப்பா போனதுல இருந்து ஏம்மா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கா? எதுக்குன்னா உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க, உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க, உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க, உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க. அப்படின்னா இவன் சைக்கோவானதுக்கு உங்க அம்மா தான் காரணமா? எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சதே, முதல்ல அவளை கொள்ளுவேன். எந்த அம்மாவது இப்படி இருப்பாங்களா சார்? எங்க அம்மா இருக்காங்களே. அப்படிப்பட்டவங்களை விடவே கூடாது சார். விடக்கூடாதுல்ல. எதுக்குன்னா உங்க அப்பா மாதிரியே நீ இருக்க. நினைச்சது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். யுவர் டைம் இஸ் அப். யூ மஸ்ட் பி பனிஷ்டு. வைஷ்ணவிக்கு நீங்க என்ன வேணும்? அண்ணன். உங்க சிஸ்டர் ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா கூட்டு வர சொன்னாங்க. அவ வெளியே போயிருக்கா. அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. உங்க சிஸ்டருக்கு சைக்கோவால த்ரெட் இருக்கு. அவங்க வர வரைக்கும் நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். ஓகேவா? டேவிட் வாடா. சரிங்க சித்தப்பா. எங்க விட்டோம்? நீ கரெக்டா ஆன்சர் சொல்லல. பனிஷ்மெண்ட்டுக்கு நடுவில் விட்டோம்ல. ஆரம்பிக்கலாமா? சார் நான் ஆன்சர் சொல்லல, ஆனா எனக்கு பதில் 2 பேர் கொண்டுட்டீங்கல்ல சார். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் ப்ளீஸ். குவைட் ரீசனபிள். இந்த வாட்டி கரெக்டா பதில் சொல்லி ஆகணும். சொல்லிடுறேன் சார். நோ லைஃப் லைன்.
இதுக்கு முன்னாடி சொன்ன அதே ஃபேமிலி. அப்பா வெளியே போயிட்டாரு, அம்மா செத்து போயிட்டாங்க. இப்போ 2 அண்ணன் தம்பி மட்டும்தான் இருக்காங்க. பாவம் பார்வதி அம்மா கலகலன்னு இருந்தாங்க. அப்படி இருந்தவங்க கால் தடிக்க கீழே வந்து ஏன் செத்து போகணும்? அந்த பொண்ணோட ஞாபகம் வருது. பேரு பிரணவி. பேரு மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த பொண்ணை மறக்க முடியல. அவளை மறுபடியும் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்னு நிறைய வாட்டி யோசிச்சேன். 1 2 3 இல்லை கரெக்ட் இல்லை. 3 2 1 ஃபர்ஸ்ட் டைம் சார். கதை கேட்கவே பயமா இருக்கு. அதே பயத்தோட இப்ப நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. சரி சார். நான் எங்க அண்ணனை எதுக்காக கொலை பண்ணேன்? Only 3 attempts. Your countdown starts now. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் சார். நான் இப்போவே சொல்றேன். ஒன்றும் இல்லை சார். நீங்க இஷ்டப்பட்ட பொண்ணு உங்க அண்ணாவை இஷ்டப்பட்டிருக்க. உங்க அண்ணாவே இல்லைனா அந்த பொண்ணு உங்களது. அதுக்கு தான் கொண்டுட்டு இருப்பீங்க. ராங் ஆன்சர். உங்க அண்ணா உங்களை பத்தி போட்டு கொடுத்துருப்பான். சொத்து மொத்தம் உங்க அண்ணன் பேர்ல இருந்திருக்கும். உங்க அண்ணன் இருந்தானா நயா பைசா கூட வராதுன்னு போட்டு தள்ளிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே எங்க கிட்ட எதுவும் இல்லை. ஸோ ராங் ஆன்சர். Your 3 attempts are over. அப்போ உங்க அண்ணனை எதுக்கு சார் கொன்னீங்க? எனக்கு பிரணவியை பார்க்கணும்னு தோணுச்சு. அவளை பார்க்க உங்க அண்ணனை எதுக்கு சார் கொல்லணும்? பிரணவி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என் அம்மா சாவுக்கு வந்த பொண்ணு என் அண்ணன் சாவுக்கு கூட வருவாள்ல, அதுக்கு தான் என் அண்ணனை கொன்ன. So you are failed. டேய், இவ்வளோ கொடூரமானவனாடா நீ? நீ நிஜமாவே சைக்கோ தாண்டா. என்ன கொல்லணும்னு முடிவு பட்டல. வாடா வாடா பார்த்துக்கலாம். வா வாடா நீ வாடா. நல்ல வேலை அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சான். இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருந்தா இந்நேரம் என்ன பாடையில் ஏற்றிருப்பாங்க. பார்க்கலாம் இந்த பக்கம் வருவானா என்ன. மேடம், கேப் டிரைவர், ஹாஸ்டல் வார்டன், டீம் லீடர் வந்திருக்காங்க. வாட் அபவுட் வைஷ்ணவி? இப்போ நீ கதையை ஆரம்பிக்கவா? கவலைப்படாத, உனக்கு ஈஸி கொஸ்டின் தரேன். ஆனா ஒன்று, கதையை கேர்ஃபுல்லாக கேட்கணும். நான் என் அண்ணனை கொன்ன ஞாபகம் இருக்கா? நான் நினைச்ச மாதிரி என் அண்ணன் சாவுக்கு பிரணவி வந்தா. பிரணவி கூட பழக ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வேகமாக ஒரு கார் வர்றது தெரிஞ்சது. இப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சேன்.
கதை புரிஞ்சது இல்லையா? இப்ப கொஸ்டின் என்னன்னா, நான் பிரணவியை எதுக்காக கொலை பண்ணேன்? ஒன்லி 3 attempts. Countdown starts now. பிரணவி நீ இல்லாம வேற யாரையாவது காதலிச்சிருப்பா? Wrong answer. நீ உங்க அண்ணனை கொன்ன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா அவ என் கூட வந்திருக்க மாட்டாள்ல. அந்த பொண்ணு விஷயத்துல நீ தப்பா பிஹேவ் பண்ணிருப்ப. அவ எங்க வெளியில சொல்லிடுவாளோன்னு அவளை கொண்டு இருப்ப. ராங் ஆன்சர். நான் பிரணவியை எதுக்காக கொலை பண்ணேன்னு தெரியுமா? உன்னை நான் ஏன் கொண்டேன் தெரியுமா? நீ அம்மா மாதிரி இருக்க, நீ அம்மா மாதிரி இருக்க, நீ அம்மா மாதிரி இருக்க. எங்க அம்மாவை 13ஆம் தேதி கொண்டேன். அந்த 13ஆம் தேதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்துருச்சு, நீ போயிட்ட. அட கொடூர பாவி, இதெல்லாம் ஒரு பதிலடா. You too failed. You must be punished. ஹெட் கான்ஸ்டபிள் குப்புசாமிக்கு சிஐ ஃபோன் பண்றாரு. வைஷ்ணவிக்கு நீங்க என்ன வேணும்? உங்க சிஸ்டர் ஃபோன் ரிங் ஆகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார். குப்புசாமி, வைஷ்ணவ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், வைஷ்ணவி வீட்ல இல்ல, அவங்களுக்காக இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வந்த உடனே கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். அவன் வர்றதுக்குள்ள நீ தப்பிக்கணும்னா ஒரு வேலை பண்ணு. இதானே உங்க கேபை பஞ்சர் பண்ணது? ஆமாங்க மேடம். உங்க பேர் சுதர்ஷன் தானே? ஆமாங்க மேடம். அப்போ கேப் நாராயணசுவாமி பேர்ல இருக்கே? நாராயணசாமி எங்க ஐயா பேரு மேடம். யாரு? எங்க ஐயா மேடம். எங்க ஐயா மேடம். எங்க ஐயா மேடம். குப்புசாமி. ஐயா, விக்டிம் ஃப்ரெண்ட் வைஷ்ணவி மட்டும் போன் எடுக்கலங்க ஐயா. மிஸ்டர் ராகுல், கடைசியா உங்ககிட்ட போன்ல பேசினது யாரு? ஹெட் கான்ஸ்டபிள் குப்புசாமி மேம். பேசும்போது ஐயா ஏன்னு சொல்லுவார் தானே? ஆமா மேடம். சார்ன்னு சொல்லுங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் ஐயா தான் சொல்லுவார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசினவரு குப்புசாமி கிடையாது? இல்ல மேடம், குப்புசாமி. குப்புசாமினா ஐயான்னு சொல்வார்ல, சார்னு எப்படி சொல்லுவாரு? போன்ல உங்ககிட்ட பேசினவரு சார்னு சொன்னாரு, அப்படின்னா வேணுன்றதை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுறான்னு சொன்னேன், கேட்கல, இப்போ மாட்டிட்டான். உனக்கு
என்ன கதை சொல்றது? அப்போ போனி, கதையை நான் சொல்லவா? உன் கதை எனக்கு எதுக்குடா? என் கதை இல்லை, உன் கதை. ஓ, என் கதை உனக்கு தெரியுமா? ம், அப்படின்னா சொல்லு, கேட்குறேன். அண்ணே வண்டி அண்ணே. என்னங்க உங்களை தான், இதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்கூட்டி நிறுத்து. ஒரு நிமிஷம், இது உங்களது தானே? எஸ், தேங்க் யூ so much. இட்ஸ் ஓகே. என்னங்க இதுல ஆர்ட் இருக்கு, ஆனா ஆர்டிஸ்ட் தெரியலையே. தெரியலனா என்ன, இதுதான் எதிரில் இருக்காளே. ஓ, ஆர்டிஸ்ட் நீங்க தானே? நீங்க அவங்கள எனக்கு காட்டின மாதிரி இந்த ஆர்ட் அவங்கள உலகத்துக்கே காட்டணும்னா இந்த ஆர்ட்டுக்கு ஒரு மீனிங் இருக்கணும்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செவுத்துல பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓ, செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் இதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறீங்களா? இது ஆர்ட். அப்படி இல்லைங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா. என்ன மீனிங் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொதிக்கிற சூரியன், சூரியனை கையால மறைச்சிக்கிட்டு எதிர போட ஒரு பொண்ணு. இப்ப பாருங்க, அர்த்தமே மாறி போச்சு. வாவ், இப்போ அந்த பொண்ணு எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல, ஜாலியா முன்னாடி போலாம். சூப்பர். இதுக்கே இப்படி சொன்னா எப்படிங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோவை கொடுத்து இப்ப எப்படி இருப்பாங்கன்னு வரைய சொன்னா எங்க ஆளு அப்படி அப்படியே வரைஞ்சு கொடுத்துருவாரு. அவனுக்கு நேரம் சரியில்லாததுனால செவுத்துல பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ, ஐம் நித்யா. ஹலோ. இவ என் ஃப்ரெண்ட் வைஷ்ணவி. ஹாய். ஹாய். யோர் குட் நேம்? ஸ்ரீனிவாஸ் பிரபன். தெலுங்கா? அம்மா தெலுங்கு, அப்பா தமிழ். ப்ராப்பர் ராமேஸ்வரம். 2004ல சுனாமி வந்ததுல அப்பா இறந்துட்டாரு. அப்புறம் சென்னை வந்துட்டேன். ஓ, சாரி. இட்ஸ் ஓகே. பை பை. சாயந்தரமா பார்க்குக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்க தாத்தா. ஏய், ஒருக்கி சின்ன பசங்க இருக்காங்கன்னு அறிவு கூட இல்லை, கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறான். ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறேன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க. அடுத்த எலெக்ஷனே வந்துடுச்சு, இன்னும் போட்ட பாடு இல்லை. எங்கேருந்து போட போகிறானுங்க? பயந்துட்டியாம்மா? ஏம்மா, எங்க ஆளு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கியா? சோசியல் சர்வீஸ் அவனுக்கு ஒன்றும் புதுசு இல்லைம்மா. செவுத்துல சுண்ணாம்பு படிக்கிற எனக்கு பொம்மைக்கு உயிர் கொடுக்குற அவனை பார்த்து தான் பெயிண்டிங்கை பற்றி தெரிஞ்சுது. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே நல்லா மாறுச்சு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். கொடை பிடிக்க எனக்கும் தெரியும். வாவ், 3D ஸ்பீட் பிரேக்கர். என்னம்மா வரைஞ்சிருக்காங்க? நிஜமான ஸ்பீட் பிரேக்கர்னு நினச்சிட்டேன்.
தேங்க்ஸுங்க. அன்னைக்கே சொல்லிட்டீங்களே. அது பெயிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு, இது பிரைஸ் ஜெயிச்சதுக்கு. ஓ, ரேஸ் ஜெயிச்சிங்களா? கங்க்ராட்ஸுங்க. பெயிண்டிங்ல உள்ள பொண்ணை பத்தியே அவ்வளோ யோசிச்சிருக்கீங்கன்னா காதலிக்கிற பொண்ணை பத்தி எவ்வளோ யோசிப்பீங்க? சொல்ல போனா நீங்க காதலிக்கிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் காதலிக்கிற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு காதலிக்கிற உரிமை இல்லை. அது எங்க? சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு படிச்சா பெருசானதுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும், அதே மாதிரி நல்ல வைஃபும் கிடைக்கும்னு. எங்க அம்மா சொன்ன வார்த்தையை நான் நம்பினேன். கஷ்டப்பட்டு படித்தேன். படிப்பை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆல் இண்டியாஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் பிரதர்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனால் நான் சிஸ்டர்ஸையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்த நான் கூட ஒரு பொண்ணை விரும்பினேன். அந்த பொண்ணு பேரு மேகனா. எல்லாரும் காதலிக்கிறாங்கல்ல, நான் காதலிச்சா என்ன தப்புன்னு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹாப்பி ரக்ஷா பந்தன் ரிப்ளை பண்ணேன். அப்போதான் புரிஞ்சுதுங்க, பொண்ணுங்களுக்கு பிடிக்கணும்னா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னு. மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? பார்த்தா தானே ஃபீல் பண்ணுறதுக்கு. காலேஜ்க்கு போயிருப்பீங்கல்ல? இல்லைங்க. ஏன், என்னாச்சு? நெக்ஸ்ட் டேவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக காசு இல்லை. ஓ. அன்னைக்கு என் படிப்பை நிப்பாட்டிட்டு இந்த ப்ரெஷ்ஷை பிடிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அம்மாவை காப்பாற்ற முடியல. சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஆமா, இப்போ மேக்னாவை ஞாபகம் இருக்கா? மறந்தா தானே ஞாபகம் வர்றதுக்கு. உங்களை மாதிரி நல்லவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணா பொண்ணுங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். எங்க உங்க கை காமிங்க. கவலைப்படாதீங்க, கொடுங்க சொல்றேன். உங்க லைஃப்ல ஒரே ஒரு லவ். நீங்க லவ் பண்ண பொண்ணு கண்டிப்பா உங்களை தேடி வருவா. உண்மையாவா? நான் போய் சொல்லலாம், ஆனா உங்க கைரேகை போய் சொல்லாதுல்ல. பார்த்துக்கிட்டே இருங்க, வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். பிரபன் நீ சொன்னதை நம்பிட்டாரா? நம்பலனா நம்புற மாதிரி பண்ணலாம். நித்யா, உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பத்தி எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க மேகனா பத்தி தானே நினைக்கணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கங்க. அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவளை பத்தி என்ன யோசிக்கிறது? உங்க ஃப்ரெண்டு சொன்னார்ல, உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோ கொடுத்து இப்போ எப்படி இருப்பாங்கன்னு வரைய சொன்னா அப்படி எப்படி வரைஞ்சுவீங்கன்னு. ஆமா, வரைவேனே. அப்படி இருக்கும்போது சின்ன வயசு மேகனாவை நினைச்சுக்கிட்டே இப்போ எப்படி இருப்பான்னு வரைஞ்சு பார்க்கலாம்ல. என்ன ட்ரீமா? சரி, நீ தான் மேகனான்னு சொல்லிடலாம்ல. அவன் ப்ரொபோஸ் பண்ண அன்னைக்கு தானே நானும் ரிப்ளை பண்ணணும். ஸோ வெயிட்டிங் ஃபார் வேலண்டைன்ஸ் டே. குட் லக். வர February 14th அன்னைக்கு மேகனா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவா. பி கான்ஃபிடென்ட். என்னாச்சு? பார்க்குறேன் மேடம். மேடம், டயரு பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி கூட இல்லை மேடம். பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு, நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். நீங்கள் கார்ல ஏறுங்க மேடம். சரி, சீக்கிரமா வந்துருங்க. ஓகே மேடம்.
பிரபன் சொல்லுங்க. விடிஞ்சா வேலண்டைன்ஸ் டே. எதுக்கு டென்ஷன்? நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா நான் கைரேகையெல்லாம் நம்புறது இல்லைங்க. நீங்க சொன்ன வார்த்தையை தான் நம்புறேன். நீங்க வேணா பாருங்க, மேகனா டெஃபினட்டா வருவா. ஒருவேளை வரலனா ஐ லவ் யூ டூன்னு மெசேஜாவது அனுப்புவா. அப்படியா? என்னாச்சு? யாரோ தூரமா இருந்து என்னையே பாக்குறாங்க. அவன் எப்படி இருக்கான்? ஒரு 6 feet இருப்பான். பிளாக் ஜாக்கெட், ஹுட்டி போட்டிருக்கான். நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. உடனே லொகேஷன் சென்ட் பண்ணுங்க, நாங்க வரேன். சரி. என்ன எதுவும் செஞ்சிடாத. டேய், அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு எங்க நொந்து போயிடுவியோன்னு நினைச்சான்டா. பரவாயில்ல, வேலைக்கு வந்துட்ட. டேய், என்ன வரைய சொன்னா என்னடா வரைஞ்சு வச்சிருக்க? நித்யாவை கொன்னது இவன் தான். இவனை செத்தாலும் விட மாட்டேன். நித்யா யாரா? செத்து போன பொண்ணு பேரு மேகனான்னு வந்திருக்கு பேப்பர்ல. மேகனா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஹைஃபை டெக்னாலஜிஸ். அவ ஊழ வரா? கதை நீ சொல்லிட்ட. இப்ப நான் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் சொல்லு. ஊழ வர நான் எதுக்காக கொலை பண்ணேன்? Only 3 attempts. Your countdown starts now. உன் கேள்விக்கு பதில் வைஷ்ணவி. ஆன்சர் கரெக்டா? கரெக்ட். உனக்கு எப்படி தெரியும்? நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணை நீ கொடூரமா கொலை பண்ணா உன்னை நான் எப்படிடா விடுவேன்? உன்னை பிடிக்கணும்னு நினைச்சேன். தேடினேன். ஒரு க்ளூ கூட கிடைக்கல. சைக்கோ கில்லர் என்ன பேட்டர்ன்ல விக்டிம்ஸை செலக்ட் பண்றாருன்னு போலீஸ்க்கு க்ளூ கிடைக்கல. இந்த பொண்ணு பேரு ஸ்ராவந்தி. ஆனா எல்லா பேட்மிண்டன் போட்டியிலையும் எப்படியாவது இவங்க மெடல் ஜெயிச்சிருவாங்க. ஆனா இவங்க சைக்கோ கையால அநியாயமா செத்து போயிட்டாங்க. இவங்க பேரு பாரதி. இருந்த ஒரே பொண்ணு சைக்கோ கையால இறந்து போச்சு. உங்க பொண்ணு லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால ரொம்ப ராசியானவ. உங்க பொண்ணு லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால இந்த பொண்ணு பேரு ஸ்ரவந்தி. அப்பதான் எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. சைக்கோவால கொலை பண்ணப்பட்ட பொண்ணுங்க வீட்டுக்கு கால் பண்ண. அண்ணா, உங்க தங்கச்சி லெஃப்ட் ஹேண்டரா? ஆமா சார். ஆமா தம்பி, என் மருமக லெஃப்ட் ஹேண்டர். ஆமா சார், எங்க அக்கா லெஃப்ட் ஹேண்டர். ஆமா சார், என் லவர் லெஃப்ட் ஹேண்டர். ஆமா சார், என் பொண்டாட்டி லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டர் சார். ஆமா, என் அக்கா லெஃப்ட் ஹேண்டர். ஆமா சார், என் பொண்டாட்டி லெஃப்ட் ஹேண்டர். ஆமா சார், என் தங்கச்சி லெஃப்ட் ஹேண்டர். லவர் லெஃப்ட் ஹேண்டர். ஆமா சார், என் மச்சினிச்சி லெஃப்ட் ஹேண்டர். ஆமா சார், உங்க லெஃப்ட் ஆமா ஹேண்டர். சார், என் தங்கச்சி லெஃப்ட் ஹேண்டர். அப்பதான் புரிஞ்சுது, லெஃப்ட் ஹேண்டரை மட்டும்தான் அந்த சைக்கோ கொல்றான்னு. 22 பொண்ணும் லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறதால சைக்கோ அவங்கள கொலை பண்ணான்னா மேகனா லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது. அப்படி இருக்கும்போது மேகனாவை ஏன் கொன்னா? இவ என் ஃப்ரெண்ட் வைஷ்ணவி. ஹாய். ஹாய். வைஷ்ணவி லெஃப்ட் ஹேண்டர். ஹாய். மேகனாவை நினைச்சு எத்தனை நாள் கஷ்டப்படுவ? செத்து போன ஃப்ரெண்ட் இல்லக்கா அவ. வைஷ்ணவி, மேகனா இறந்த அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு
டிஎல் கிட்ட இருந்து கால் வந்துருச்சு, மெயில் பண்ண மறந்துட்டேன். நான் வந்த கேப் ரெடியா தான் இருக்கு, நீ கிளம்பு. சரி. யா பை. அன்னைக்கு நான் போக வேண்டிய கேப்ல மேகனா போனா. நீ வைஷ்ணவியை கொல்லணும்னு நினைச்ச, ஆனா வைஷ்ணவி ஏற வேண்டிய கேப்ல மேகனா ஏறினது உனக்கு தெரியாது. அப்போ புரிஞ்சுதுரா வைஷ்ணவிக்கு பதிலா மேகனாவை கொன்னன்ட்டு. ப்ளீஸ் என்ன எதுவும் செஞ்சிடாத. ஏய், நீ யார்ரி? இந்த கேப்ல வைஷ்ணவி தானே இருக்கணும். நீ எப்படி வந்த? ப்ளீஸ் என்ன கொன்னுடாத. யாரையும் கொல்ல மாட்டேன், ஆனா என் ஐடென்டிட்டி தெரிஞ்ச யாரையும் நான் விட மாட்டேன். சைக்கோ எனக்கு பதிலா மேகனாவை கொன்னுட்டானா? ஆமா, ஆனா எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. அவனோட டார்கெட் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ற பொண்ணுங்க. நான் உன்னை ஏன் கொன்ன தெரியுமா? நீ லெஃப்ட் ஹேண்டட். நீ அந்த கையை யூஸ் பண்றப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது. லாஸ்ட் மந்த் 13 நீ மிஸ் ஆயிட்ட. இந்த 13th, அதாவது நாளைக்கு அவன் டார்கெட் நீ தான். நாளைக்கு ஹாலிடேன்றதுனால நீ வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான். நாளைக்கு ஒரு நாள் நீ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். உனக்கு ஒரு இடம் சொல்கிறேன், நீ அங்கே இரு. அவன் திருட இல்லடி, நம்மளை காப்பாற்ற வந்திருக்கான். உன் தங்கச்சி எங்கன்னு கண்டுபிடிச்சி உன் தங்கச்சிக்காக இவன் வருவான்னு இவனை பிடிக்கிறதுக்காக வந்து மாட்டிக்கிட்டான் பாவம். பிளான் எங்கே மாறிட போதுன்னு வந்தவங்க எல்லாரையும் கட்டி போட்டிருக்கான். அப்படின்னா நான் இங்க வருவேன்னு தெரிஞ்சு என்னை பிடிக்கணுங்கிறது தான் உன் எண்ணம். என்னை பிடிக்க போலீஸாலேயே முடியல, உன்னால எப்படிடா முடியும்? ஏய், உன் லவரை நான் கொல்லும்போது அவ ஏதோ சொன்னாடா. அது ஞாபகம் வந்துருச்சு. அது என்னன்னு சொல்லவா? ஒரு நிமிஷம், நீ எப்படி இருந்தாலும் என்ன கொன்னுடுவ. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறியா? எதுக்கு? என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற ஆளுக்கு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிற. ஐ லவ் யூ டூன்னு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறேன். நான் இப்போ மெசேஜ் அனுப்பாம போனா அவன் என்ன எப்பவுமே நம்ப மாட்டான். ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம். உன்னை பார்த்தா சின்ன வயசுல படிச்ச பசு புலி கதை ஞாபகத்துக்கு வருது. அதுல புலிக்கு கிடைச்ச பசு ஒரு வாட்டி என்னை விட்டுடு, நான் கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு வரேன்னு சொன்னதும் புலி விட்டுடுச்சு. விடுறதுக்கு நான் புலி இல்லை.
துற துறங்க துற துறன்னு சொல்றா. டேய் 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 வைஷ்ணவி எங்கடா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா உண்மையை சொல்லுவேன் எப்படிடா நினச்சேன்? உண்மைதான், சொல்லு. அது என்னன்னு தெரியுமா? செல்பாம். வீடு ஃபுல்லாக கேஸ் லீக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோனை அங்கே வச்சிடுவேன். நான் வெளியே போய் என் செல்ஃபோன்ல இருந்து இந்த செல்ஃபோனுக்கு கால் பண்ணுவேன். அது வைப்ரேட் ஆகி அந்த பக்கெட்டில் விழுந்ததும் லைட் எரியும். பாம் வெடிக்கும். நீயும் மேல இருக்கிற 4 பேரும் மட்டாஷ். ஏய், இவன் வேற சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டு. சார், வைஷ்ணவி இன்னும் வரல சார். நாங்க இன்னும் இங்கே தான் வெயிட் பண்றோம் சார். மிஸ்டர் சைக்கோ கில்லர், நீ இருக்கிற வீட்டை போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. உள்ள இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ணாம சரண்டர் ஆயிடு. 10 நிமிஷம் டைம் தரேன். மரியாதையா நீ வெளியில வந்து சரண்டர் ஆயிட்டா ஓகே, இல்லன்னா நாங்களே உள்ள வந்துருவோம். Only 10 minutes. சைக்கோ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த வீட்டை சுத்தி வளைச்சு சைக்கோ கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சைக்கோவை சரண்டர் ஆக சொல்லி 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அந்த விஷுவல்ஸ் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. டேய், வைஷ்ணவி எங்க இருக்கான்னு சொல்லணுமா? இப்ப சொல்றேன்டா. போறியா போறியா? சொல்றியா சொல்றியா? ஹலோ. உள்ள இருக்கிறவங்க சேஃபா இருக்கணும்னா என்னை சேஃபா தப்பிக்க விடணும். எனக்கு ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் ஒருத்தரை ஹாஸ்டேஜா கூட்டிட்டு போறேன். என்னை பிடிக்கணும்னு நினைச்சா வீட்டில் பாம்பு வெடிக்கும். Get the jeep ready. Yes, madam. மேடம், சைக்கோ ஃபோட்டோ வந்திருக்கு மேடம்.
மேகனாவை இந்த சுத்தியால் தான்டா கொன்ன. எப்படி அவளை கொல்ல மனசு வந்தது? உங்க அம்மா மாதிரியே இருக்காங்கன்னு ஒரு பொண்ணையும் கொன்னுக்கிட்டே போறியே, தப்பு தானே? தப்பு தானே? தப்பு தானே? தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு என்ன கேட்டா எப்படிரா? தற்போது வந்துள்ள செய்தி, சைக்கோவை பத்தி முழு விவரம் தெரிஞ்சிருக்கு. சைக்கோ பேரு ஸ்ரீனிவாஸ் பிரபன். இவர் ப்ராப்பர் தமிழ்நாடு, ராமேஸ்வரம். இதுக்கு முன்னாடி போலீஸ் சுத்தி வளைச்ச வீட்டுக்கு இவர் 2 மாசமா பெயிண்டிங் ஒர்க் செஞ்சது தெரிய வந்திருக்கு. இவர் இருக்கிற இடத்த போலீஸ் கண்டுபிடிச்சும் கூட இவர் எதுக்காக கொலை பண்றாருன்னு வெளி உலகத்துக்கு இன்னும் தெரியல. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? நான் வெளியே வேகமாக ஓடி போய் நான் சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், மீதி 4 பேர் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லுவேன். போலீஸ் உள்ள வருவாங்க. அவங்க உள்ள வந்ததும் பாம் வெடிக்கும். இத்தனை பேரும் சாகக்கூடாதுன்னா நீ ஒரு வேலை பண்ண, என் மேலே கன்னை வச்சு போலீஸ்லேருந்து தப்பிச்சு வைஷ்ணவி கிட்ட கூட்டிக்கிட்டு போ. நான் வைஷ்ணவியை கொன்று பழிய உன் மேலே போடுறேன். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, இத்தனை பேரோட உயிரை காப்பாற்றி நீ செத்து போறியா, இல்லை வைஷ்ணவியை எனக்கு காட்டிட்டு நீ தப்பிக்க போறியா? சரி, உன்னை நான் வைஷ்ணவி கிட்ட கூட்டிட்டு போறேன். குட். கன் இருக்குன்னு வெளியே போனதை என்னை மாட்டி விட பார்க்காத. அதில் புல்லட்ஸ் இல்லை. வாடா. எங்கடா? என்னடா உள்ள பாம் இருக்குன்ற விஷயத்த மறந்துட்டியா? மறக்கலடா. நீ ஃபோன் பண்ணாதானே பாம் வெடிக்கும். என் கையில் கன் இருக்கு. ஆனால் நீ ஃபோன் பண்ணால் போலீஸ்க்கு மேலே டவுட் வரும்ல, அப்புறம் எப்படா கால் பண்ணுவ? ஓ, அப்படி வரியா? இப்ப பாரு. ஏய் சரி, கால் த பாம். சரி, உன்னை நான் வைஷ்ணவி கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்படின்னா என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்க போறியா? சச்சா, இவ்வளோ ரிஸ்க் எடுத்தது உன்னை போலீஸ்க்கு பிடிச்சி கொடுக்கறதுக்கா? என் கையால் உன்னை கொன்னாதனடா மேகன ஆத்மா சாந்தி அடையும். ஓ, அப்படி வரியா? புல்லட்ஸ் இல்லாத கன்னை வச்சு எப்படிரா கொள்ளுவ? கேட்ட உடனே ஜீப் கொடுத்தவங்க கன்னு கொடுக்க மாட்டாங்களா என்ன? மேடம், எனக்கு ஒரு கன்னு வேணும், ஃபுல்லி லோடட். எனக்கு ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு ஒரு கன்னு வேணும். எனக்கு ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு ஒரு கன்னு வேணும். மேடம், ஷூட் பண்ணிடுவா. நோ. என்னாச்சு மேடம்? இதுக்கு முன்னாடி ஃபோன்ல ஜீப் கேட்ட வாய்ஸ் இது இல்லை. ஸோ கன்னை வச்சிருக்கிறவன் சைக்கோ கிடையாது. ஏதோ நடக்குது. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. Get the gun ready with dummy bullets.
வச்சிருக்கீங்க? நீ எதுக்கு வந்த? உங்களையே சைக்கோன்னு சொல்றாங்க. உங்களையே சைக்கோன்னு சொல்றாங்க. உன்னையே சைக்கோன்னு சொல்றாங்க. உங்களையே சைக்கோன்னு சொல்றாங்க. ஏய், உள்ள இருக்கவங்க வெளியில வந்தாங்கன்னா நான் சைக்கோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் டார்கெட் வைஷ்ணவி. அவளை எப்படி கொல்றன்னு பாருடா. மேடம், என்ன காப்பாத்துங்க. மேடம், என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஒரு ஜீப் அரேஞ்ச் பண்ணுங்க. மேடம், என்ன காப்பாத்துங்க. ஷூட் பண்ண உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? அவன் கொன்னவங்கள என் தங்கச்சியும் இருக்கா மேடம். அவன் உயிரோட இருக்க கூடாது. வேணும்னா என்ன சஸ்பெண்ட் நீ பண்ணுங்க. ஷூட் பண்ணது சைக்கோவல்ல, அப்பாவிய. வாட்? I'm sorry, திரையெல்லாம் விலகிடும் தருணமே, உண்மைகள் வெளியே தெரியுமே. வாழ்க்கையில் தவறுகள் செய்தால் கிடைத்திடும் என்றும் சாபமே. அரங்கேற்றும் அரங்கேற்றும் அரங்கேற்றும்